ஹாய் எல்லாருக்கும். நம்ம இந்த வீடியோவில் ரைஸ் வச்சு எப்படி கேசரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது கணேஷ் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு புழுங்கல் அரிசி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து கீயோ ஆயிலோ இல்லாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு 15 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதை கண்டினியூவாக ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். அதை கொஞ்சம் வெடிக்க விட்டுட்டு ஃபுல்லாக ஈவனாக எல்லா அரிசியும் நல்லா வெடித்து வரணும். வெடித்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். கணேஷ் சதுர்த்திக்கு எப்போவுமே என்னென்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த டிஷ்ஷும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அப்புறம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மாற்றி மாற்றி வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 15 மினிட்ஸில் ஆகிடும் ட்ரை ரோஸ்ட். நல்லா புழுங்கல் அரிசியிலே நல்லா குண்டாக இருக்கிற அரிசியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டிஷ் வந்து பர்ஃபெக்டாக வரும். அப்புறம் இது ஒரு சின்ன மிக்ஸி ஜாடியில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஏலக்காய், ஒரு கிளாஸ் வந்து அரிசி எடுத்துருக்கேன்னா அதுக்கு அரை கிளாஸோ 3/4 கிளாஸோ சுகரை ஆட் பண்ணிக்கலாம் இதில். அப்புறம் அதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கிளாஸ் அரிசினா அதுக்கு வந்து 4 கிளாஸ் வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். 4 கிளாஸ் தண்ணி வெந்நீர் சூடு பண்ணிவிட்டு அதை தவாவில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி விட்டுறணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை டோட்டலாக ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி தவாலே குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். நீங்கள் சுகரை வந்து தனியாகவே பவுடர் பண்ணிக்கலாம். சுகரையும் ஏலக்காவும் தனியாகவே இந்த ஸ்டேஜில் கூட போட்டுக்கலாம். அப்போவும் நல்லா தான் இருக்கும். இல்லை அதோடய பண்ணிட்டிங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். அப்புறம் இதில் வந்து ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் காஜு பாதாம் ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு டிஷ்ஷும் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம டெய்லி ரொட்டீனில் காஃபி டீ வந்து குடிக்கிறோம். அதுக்கு பதிலாக இந்த ட்ரிங்க்கையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதில் வந்து பாலில் 2 ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன். அது நல்லா கொதிக்கட்டும். அது நல்லா கொதித்ததும் தேங்காவை நல்லா திருவி போட்டுக்கிடலாம் பாலோட. இல்லை அப்படின்னா அரைச்சி போட்டிங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதில் ஃபைனலாக ஒரு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பிஸ்தாவை ஆட் பண்ணிக்கிட்டு ட்ரிங்க் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்யூ.